அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாபாரதத்தில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஜராசந்தன். யார் இந்த ஜராசந்தன் பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜராசந்தன் வதம் இதுதான் தலைப்புங்க. அவனை கொல்றாங்க. அவன் யாருன்னு தெரில, எதுக்காக அவனை கொல்றாங்கன்னு தெரில. பார்க்கலாம். மகத நாட்டு அரசன் பிரகத்ரதன் காசிராஜனுக்கு ரெட்டை பெண்கள். அந்த ரெட்டை பெண்களை இந்த பிரகத்ரதன்றவன் கல்யாணம் பண்ணுறான். 2 மனைவி மேலேயும் ரொம்ப அன்புடையவனாக இருக்கான். மகிழ்ச்சியாக வாழ்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. அதனால் ரொம்ப மனது வருத்தமாக இருக்கான். வனத்தில் ஒரு நாள் கௌசிகன்ற முனிவரை சந்திக்கிறான். எனக்கு குழந்தை வர வேணும்னு விண்ணப்பிக்கிறான். மாமரத்துக்கடியில் அந்த கௌசிகர் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் மடியில் ஒரு மாங்கனி விழுகுது. அந்த முனிவர் அந்த கனியினை பிரகத்ரதனுக்கு கொடுத்து உனக்கு சிறந்த மகன் வாய்க்க ஆசீர்வாதம் செய்கிறாரு. அரசன் பிரகத்ரதன் இரட்டை சகோதரிகளான 2 மனைவியர் மீது சமமாக அன்பு வச்சிருக்கிற காரணத்தினால அந்த மாங்கனியை 2ஆக கட் பண்ணி, அதாவது சமமாக பிரித்து 2 மனைவிக்கும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கவும் 2 பேருமே கர்ப்பவதியாகி பிரசவமும் குழந்தை பிறக்குது. குழந்தை ஒரு மனைவிக்கு ஒரு பாதி உடலும் இன்னொரு மனைவிக்கு இன்னொரு பாதி உடலுமாக பிறக்குது. குழந்தைய நீல வாக்கில் 2 துண்டாக வெட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குழந்தை பிறக்குது. ஒரே குழந்தைய 2 துண்டு பாகங்களாக பிறந்த பிண்டங்களை பார்த்து அரசனுக்கும் அரசிக்கும் ரொம்ப வேதனை. அதனால் பணிப்பெண்களை அழைச்சி ஊருக்கு வெளியே இருக்கிற வனாந்தரத்தில் தூக்கி கொண்டு போய் எரிஞ்சிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அரச கட்டளையின்படி பணியாட்களும் கானகத்தில் வீசிட்டு வந்துடுறாங்க. காட்டுக்குள்ளே கானகத்தில் நரமாமிசம் உண்ற ஜரா அப்படின்ற ஒரு அரக்கி அங்கே வாழ்ந்துட்டு வர்றா. அவள் அந்த பிண்டங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவள் உண்பதற்கு முன்னாடி அந்த 2 பாதி உடலையும் ஒன்றா சேர்த்து ட்ரை பண்ணுறா. அவளாக ஒன்றா சேர்க்குறா. அப்படி ஒன்றா சேர்க்கும்போது அது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அது ஒரே குழந்தையாக அழ துவங்கிருச்சு. அந்த 2 உடலையும் ஒன்று சேர்க்கவுமே அது ஒரு குழந்தையாக உருப்பெற்று அழுக ஆரம்பிச்சிருச்சு. உயிர் வந்துருச்சு அந்த குழந்தைக்கு. அரக்கிக்கு அந்த குழந்தைய உண்ண மனமில்லை. அதனால் அந்த குழந்தைய கொல்லாமல் அரசன் பிரகத்தன்ட்டே தூக்கிட்டு போய் விட்டுடுறா. பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய ஜரான்ற அரக்கி ஒன்று சேர்த்தனால அவன் ஜராசந்தன் அப்படின்ற பேர் அவனுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி 2 துண்டுகளாக பிறந்த ஜராசந்தனை ஒன்று சேர்த்து குழந்தையானதுனால அவன் உடல் எப்போதும் 2ஆக பிரியும் தன்மையுடையதாக இருந்துச்சு. இது ஜராசந்தனோட பிறவி ரகசியம். அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிச்சு சென்ற பாண்டவர்கள் பாஞ்சால தேசம் போகிறாங்க. அங்கே திரௌபதியை அர்ஜுனன் போட்டியில் வெற்றி பெறான். பாண்டவர்கள் அவளை மணந்து கொள்கிறாங்க. இது இவ்வாறு இருக்க, பீஷ்மரோட அறிவுரைப்படி திருதராஷ்டிரன் விதுரரை பாஞ்சால தேசம் அனுப்பி பாண்டவர்களை ஹஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. பாண்டவர்களை மக்கள் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகத்தோடு வரவேற்கிறாங்க. பீஷ்மரோட விருப்பப்படி பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் தரப்படுது. யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. காண்டவ பிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு பாண்டவர்கள் அரசாண்டுக்கிட்டு வர்றாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனா, விண்ணுலகில் இந்திரலோகம் போன்று காண்டவ பிரஸ்தத்தை மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால் தேவ கலைஞன் விஸ்வகர்மாவை அழைக்கிறாரு. அவர்கிட்ட காண்டவ பிரஸ்தத்தை ஒரு மாயாலோகம் போல் வடிவமைச்சு கொடுன்னு விஸ்வகர்மா கேட்குறாரு. எந்த ஒரு குறையும் இல்லாத அந்த நகரத்துக்கு இந்திரபிரஸ்தம்னு பெயர் சூட்டுறாரு கிருஷ்ணர். இந்திரபிரஸ்தம்னா என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற டெல்லிங்க. அடுத்து பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் இருந்து ராஜ்யத்தை ஆள துவங்குறாங்க. ஒரு நாள் நாரத மகரிஷி இந்திரபிரஸ்தம் வர்றாரு. விண்ணுலகில் இருந்து ஒரு தகவல் கொண்டுட்டு வர்றாரு. பாண்டவர்கள் யாகங்களில் சிறந்த ராஜசூய யாகன்ற யாகத்தை செய்யணும்னு அவருடைய தந்தையான பாண்டு விருப்பப்படுறாருன்னு சொல்கிறாரு நாரத முனி. இந்த யாகத்தை சிறப்பாக செஞ்சு முடித்தா பாண்டுவுக்கு இந்திரலோகத்தில் ஒரு சிறப்பான இடம் கிடைக்கும். அதனால் இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நாரத முனி போயிடுறாரு. ஆனால் ராஜசூய யாகம் செய்யும்போது நிறைய சிக்கலும் இடையூறும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக காரியத்தை செய்யணும்னு அறிவுறுத்திட்டு போயிடுறாரு. தந்தையோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய யாகம் செய்ய விரும்புகிறாரு யுதிஷ்டர்னா தர்மர். அதுக்கு முன் கிருஷ்ணர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. எல்லா மன்னர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எந்த மன்னன் போற்றப்படுறானோ அவன் தான் இந்த யாகம் செய்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸ்ரீகிருஷ்ணர், யுதிஷ்டிரா, நீ இந்த யாகத்தை செய்ய எல்லா தகுதிகளும் உன்கிட்ட இருக்குது. துரியோதனனும் கர்ணனும் கூட இதை ஆட்சேபிக்க மாட்டாங்க, தடையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் மகத நாட்டு அரசன் ஜராசந்தன் நிச்சயமாக தடை செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜராசந்தன் நரமேதன்ற யாகத்தை செய்வதற்கு விரும்புகிறான். அதுக்கு 100 அரசர்களை ருத்ரனுக்கு பலியிடணும். அவ்வாறு பலியிட்டு நரமேத யாகத்தை அவன் பூர்த்தி செஞ்சிட்டான்னா அவன் மிக சக்தியுடையவனாயிடுவான். அதன் பின்னால் யாராலும் ஜராசந்தனை வெற்றி பெற இயலாது. யாகம் செய்வதற்கு இதுவரை 86 அரசர்களை அவன் வென்று சிறையில் அடைச்சி வச்சுருக்கான். இன்னும் 14 அரசர்கள் அவனுக்கு தேவைப்படுது. அதுக்குள்ளே நாம் ஜராசந்தனை யாகம் செய்ய விடாமல் தடுத்தா நாம் வெற்றி அடையலான்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். ஜராசந்தனை எதிர்க்கிறது சுலபமான காரியம் கிடையாது. அதிக வீர பராக்கிரம உடையவன் அவன். மேலும் சிசுபாலன் போன்ற வீரர்கள் அவனை ஆதரிக்கிறாங்க. ஜராசந்தனுடைய மகள் கம்சனோட மனைவி. ஜராசந்தனோட மருமகன் கம்சனை கிருஷ்ணனாகிய நான் கொன்றதால் என் மீதும் என் யாதவ ஜனங்கள் மீதும் ரொம்ப குரோதம் கொண்டு இருக்கான் ஜராசந்தன். அவன் மீதுள்ள பயம் காரணமாக தான் நாங்கள் துவாரகாபுரிக்கு இடம்பெயர்ந்தோம். ஜராசந்தன் கொல்லப்பட வேண்டியவன் தான். அதனால் அவனை எந்த விதமாக வதம் செய்வதற்கு நானும் பீமனும் அர்ஜுனனும் முயற்சி செய்கிறோம். மகத நாடு போகிறோன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இப்படி இருக்கையில் ஸ்ரீகிருஷ்ணரும் பீமனும் அர்ஜுனனும் வேதியர் வேஷமிட்டு, அதாவது வேதியர்னா பிராமின்ஸ் மாதிரி வேஷமிட்டு மகத நாடு சென்று ஜராசந்தனை தனிமையில் சந்திக்கிறாங்க. அவனிடம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறாங்க. அதன் பின் எங்கள் மூவரில் யாருடனாவது தனிமையில் மற்போர் புரிய வேண்டும் என்று அறை கூவுறாங்க. படைகளோடு சென்று போரிட்டா வெற்றி பெறுறது சற்று கடினம். அதனால் தனியாக மல்போருக்கு அழைக்கிறாங்க. அது கேட்டு ஜராசந்தன் பலமாக சிரிக்கிறான். கண்ணன் யாதவன் இடைக்குலத்தவன், அர்ஜுனன் சிறியவன். அதனால் தனக்கு நிகரான பீமனோட போர் புரியும்படி அழைக்கிறான். அதனால் ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் இடையே மல்போர் ஆரம்பிக்குது. மல்லு கட்டுற போருங்க. இருவரும் மிக கடுமையாக போர் புரிகிறாங்க. மல்போர் விடாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் 10-15 நாளைக்கு தொடர்ந்து நடைபெறுது. ஜராசந்தன் சற்று களைப்படைய பீமன் அவனை தலைக்கு மேலே தூக்கி 100 சுத்துகள் சுற்றி பின்ன கீழே போடுறான். ஜராசந்தனோட காலை பற்றி 2ஆக கிழிச்சு வீசி எறிகிறான். 2ஆக பிரிந்ததுமே அது ஒட்டக்கூடிய உடல் தன்மைன்றனால ஜராசந்தனை பீமனால் எத்தனை தடவை 2ஆக வகிந்து போட்டாலும் மீண்டும் உயிர் பெற்று போரிடுறான். இதனால் ஆச்சரியப்பட்ட பீமன் திகைத்து தடுமாற கிருஷ்ணர் அவனை எப்படி கொள்வதுன்றது என்பதை குறிப்பால் உணர்த்துறாரு. ஒரு தர்பப்புல்லை எடுத்து 2ஆக பிரித்து அதனை தலைமாற்றி போடுறாரு. அந்த குறிப்பினை புரிந்து கொண்ட பீமன் ஜராசந்தனை 2ஆக வகுந்து கால் மாற்றி போடுறான். முதுகோடு முதுகு சேர்ந்து உடல் ஒட்டி கொள்ள முடியாதனால ஜராசந்தன் மரணம் அடைகிறான். இவ்விதமாக யுதிஷ்டிரர் செய்ய போகும் யாகத்துக்கு தடையாக இருந்த ஜராசந்தன் கொல்லப்படுறான். ராஜசூய யாகத்துக்கு முதல் பலி போன்று ஜராசந்தனோட வதம் அமைந்தது. நரமேத யாகத்திற்காக ஜராசந்தனால் சிறையில் அடைச்சி வைக்கப்பட்டிருந்த 86 அரசர்களும் விடுதலையாகி மட்டற்ற மகிழ்ச்சியோட தத்தம் நாடுகளுக்கு திரும்புகிறாங்க. இந்த விதமாக ஜராசந்தனோட வதம் நிகழ்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.